அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். இன்றைக்கி நான் ஒரு புதிய இடத்துக்கு தான் பார்க்குறதுக்கு போயிட்டு இருந்தேன். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா தியத்தலாவைக்கு பக்கத்தில் கிருந்தி எல்லைன்னு சொன்னாங்க. இங்கே தான் குளிச்சுட்டு அப்படியே சுற்றி அடிச்சிட்டு வருவோம்னு இன்றைக்கி போயிட்டு இருந்தேன். அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு அப்படியே சுற்றி அடிச்சிட்டு வர போக்குள்ள கிருந்தி எல்லைன்னு ஒரு இடம் இருக்குது, பக்கத்தில் தான். நாங்கள் போயிட்டு குளிச்சுட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிட்ருந்தாங்க. சரி வாங்க போயிட்டு வருவோம் அப்படின்னு பஸ்ஸில் தான் வந்திருந்தேன். ஒரு 10 நிமிஷம் தூரம். இங்கே வந்து பார்த்தா ஒன்றையுமே காணோம், வேறு காடு தான் விளங்குற மாதிரி இருந்துச்சு. சரி உள்ளுக்கு போவோம், என்ன தான் இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு உள்ளுக்கே போனோம். நடந்து நடந்து போக்குள்ள தூரத்தில் தண்ணி கொட்டுற மாதிரி சத்தம் ஒன்று கேட்டுச்சு. சரி இது எங்கடா கேட்குது அப்படின்னு 2-3 எட்டு வந்து பார்த்தா இந்த சைடில் அழகான நீர்வீழ்ச்சி ஒன்று ஓடுது. தண்ணி எங்கே பார்த்தாலும் நானும் இறங்கிடுவேன் குளிக்கிறதுக்கு, அங்கே யாருமே இருக்கல. அதனால் ஹஸ்பண்டோட கூட்டாளியெல்லாம் வந்ததால் நான் குளிக்கல. இந்த சைட்டில் ஓரமாக தான் நின்று கொண்டு இருந்தேன். அதை பார்த்து கொண்டு அவங்களும் அந்த சைட்டில் குளிச்சிருந்தாங்க. பாபாக்கெல்லாம் அவ்வளோ ஜொலி தண்ணியில் குளிக்கிறேன்டா. ஏன்னா கொழும்புல எல்லாம் இதெல்லாம் பெருசாக கிடைக்காது. ஒரே மலை பைப்பில் அந்த பாத்ரூம்லேயே குளிக்கிறதால எங்கே தண்ணியை கண்டாலுமே அவங்க தான் ஒன்றாவது பாஞ்சிருவாங்க. குளிக்கணும் அவ்வளோ சரியான மட்டும் விருப்பம் அவங்களுக்கு. எங்கட ஊர்லேயும் தான் வாய்க்காலுக்கெல்லாம் போனால் உடனே ஃபஸ்ட்டுக்கு அவங்க தான் இறங்குற ஆள் ஆயிப்பாங்க. அந்தளவுக்கு விருப்பம் அவங்களுக்கு. அப்படியே தண்ணியை பார்த்தது தான் தெரியும், எல்லோரும் ஒரே ஓட்டமாக ஓடிட்டாங்க தண்ணிக்குள்ளுக்கு. எங்கட ஆளே காணோம்னு பார்த்தா 3 பேரும் தண்ணிக்குள்ளுக்கு நின்று கொண்டு இருக்கிறாங்க. எங்களோட ஹஸ்பண்டை கூட்டாளிட மகனோண்டு இவங்க 2 பேர் அடித்து அவ்வளோ விளையாட்டு. அந்த வெயிலையும் தண்ணி அவ்வளோ ஜில்லுன்னு தான் இருந்துச்சு, ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி. அது கூட அவங்களுக்கு விளங்குது இல்லை, விளையாடுற விளையாட்டு அப்படிக்கு இருந்துச்சு அவங்கட. சரி எனக்கு தான் கொடுத்து வைக்கல. அவங்க சரியும் ஆசைதீர நல்லா விளையாடிட்டு குளிச்சுட்டு வரட்டும் அப்படின்னு விட்டுட்டேன் கொஞ்சம் நேரத்துக்கு பேசாமல். அதுக்கப்புறம் இந்த சைட்டில் பார்த்தா ஒன்று மாதிரி ஓடிக்கொண்டு இருந்துச்சு. அதில் சரியும் போயிட்டு கையை காலை நனைச்சிட்டு வருவோம் அப்படின்ட்டு இந்த சைட்டில் உட்காந்து கொண்டு இருந்தேன் கொஞ்சம் நேரத்துக்கு. பாடான்னு ஒரு வழியாக எல்லாருமே குளித்து முடிச்சாச்சு. அப்படியே ரோடுக்கு போயிட்டு பஸ்லேயும் ஏறிட்டேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடியுது. என்ன வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.